சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அதான்டா எனக்கும் ஒண்ணுமே புரியல. கோமதி, கோமதி, இதோ வந்துட்டம்மா. சொல்லுங்கம்மா. சமையல் வேலையெல்லாம் அப்புறமா பாத்துக்கோ. சீக்கிரம் போய் அந்த உளுந்தங்களிய செஞ்சு வச்சு. சரிங்கம்மா, பண்ணிடுறேன். கோமதி, ஒரு நிமிஷம் வா இங்க. அம்மா, நீ எதுவுமே பண்ண வேண்டாம். நீ எல்லாத்தையும் எடுத்து மட்டும் வை. நானே வந்து என் மருமகளுக்கு என் கையாலேயே செஞ்சு கொடுக்கறேன். சரியா? போ, நான் வரேன். மலர், எப்படியோமா அந்த கடவுளே வந்து சொன்ன மாதிரி நம்ம ஜோசியர் உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டாரு. எல்லாமே நல்லபடியா நடக்கும்னு நம்பிக்கையோட சொல்லிட்டாரு. கோயில்ல நடந்ததையே நினைச்சு ராத்திரி முழுக்க தூக்கமே இல்லாம இதையே தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். நல்ல வேளை, நான் வேண்டிக்கிட்ட மாதிரியே எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு அந்த ஜோசியரே சொல்லிட்டாருமா. அப்புறம் அவர் சொன்ன மாதிரியே ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் இதோ பக்கத்துல இருக்கிற அம்மன் கோயிலுக்கு போய் விளக்கேத்திட்டு நல்லபடியா வேண்டிக்கிட்டு வந்துருமா. சரிங்க அத்தை. சரி சரி, நீ இரு, நான் போய் உளுந்தங்களி பண்ணி எடுத்துட்டு வரேன். அத்தை, அதெல்லாம் வேண்டாம் அத்தை. நீங்க ரெஸ்ட் எடுங்க. நைட் எல்லாம் தூங்கலன்னு வர சொல்றீங்க. ஐயோ மலர், அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. எனக்கு இப்போ என்னோட ரெஸ்ட விட உன்னோட ஹெல்த் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீ உளுந்தங்களிய சாப்பிட்டா உனக்கு ரொம்ப நல்லதுமா. குழந்தைய சுமக்க போறல, ஒவ்வொரு மாசமும் வெயிட் கூடிக்கிட்டே போகும். அத தாங்குற சக்தி வேணும்ல. இந்த உளுந்தங்களி எலும்புக்கெல்லாம் சக்தியை கொடுக்கும். கர்ப்பமா இருக்கிறவங்க இத கண்டிப்பா சாப்பிடணும். அப்பதான் குழந்தை பிறக்கும் போது எந்த பிரச்சனையும் இருக்காது. சரி, நீ இரு, நான் கொஞ்ச நேரத்துல செஞ்சு எடுத்துட்டு வந்துறேன். நீ வா, நீ வந்து உட்காரு. வா, எவ்வளவு நேரமா நிப்ப? நீ உட்காரு. கோமதி, அம்மா, எல்லாம் ரெடியாமா? ரெடிங்கம்மா. இதோ வரேன். அர்ஜுன், எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஜோசியர் சொன்னதெல்லாம் உண்மைன்னு நம்பி அத்தை ரொம்ப சந்தோஷமாவும் நம்பிக்கையாவும் பேசிட்டு போறாங்க. நாளுக்கு நாள் அவங்களோட நம்பிக்கையும் எதிர்பார்ப்பும் அதிகமாயிட்டே போகுது. உண்மை தெரிஞ்சே அவங்களை இப்படி ஏமாத்துறோமோன்னு மனசுக்கு ரொம்ப நெருடலா இருக்கு. நீ வருத்தப்படாத மலர், எல்லாம் சீக்கிரமே சரியாயிடும். வேற எதுவும் இல்ல மலர், அம்மா கிட்ட உண்மையை சொல்ல முடியாத சூழ்நிலையில இருக்கோம் நாம. மலர், வா வா, வந்து டைனிங் டேபிள் உட்கார். வா வா, உட்கார். இந்தா, உனக்காக சூப்பரான ஒரு உளுந்தங்களிய நான் செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு. இதுக்கப்புறம் இதே மாதிரி உனக்காக நான் ஒவ்வொரு நாளும் விதவிதமான ஹெல்தியான டிஷ்ஷஸா நான் செஞ்சு தரேன். நீ அத சாப்பிடுற. ஏன்னா நீ சாப்பிடுற சத்தான சாப்பாடு தான் என் பேர குழந்தைக்கும் போய் சேரும். அதனால நான் குடுக்கறது எல்லாம் கரெக்ட் டைமுக்கு ஒழுங்கா சாப்பிடணும். சரியா? சாப்பிடு. ஓ, ரொம்ப சூடா இருக்கா? சரி இரு,